நீங்க எந்த ஐக்கியத்துல, சோறு தின்ற ஐக்கியத்துல இருக்கிறீங்களா, குறை சொல்ற ஐக்கியத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு. இன்னும் சில ஐக்கியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரே ஜாலி. என்ன ஐக்கியம்? எப்ப பார்த்தாலும் 4 ஃபேமிலி சேர்ந்தாங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஊய் பயங்கரமா சிரிப்பாங்க. அது அப்போ கேட்டா, என்ன இவ்வளவு சிரிக்கீங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே எங்கள் பலன். உடனே அப்படி சொல்லுவாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். உடனே அடுத்த இன்னொரு வசனம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா. இது ரொம்ப நாள் தாண்ட. இது பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அடிதடி சண்டையெல்லாம் வந்துடும். இந்த ஜோக் அடிக்கிறேன், ரொம்ப சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சிரிச்சு ஓவரா ஒருத்தரை கிண்டல் பண்ணி அவங்க ஏதாவது கோவிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் சீக்கிரமா. அப்போ ரொம்ப ஓவரா அந்த ஜாலியான அந்த ஃபெலோஷிப்பும் நமக்கு வெறும் ஜாலி 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 ஜாலி. அந்த ஃபெலோஷிப் ஒரு நல்ல ஃபெலோஷிப் கேட்கல. ஆனா நமக்கு எதான் பிடிக்கும்? கேட்கல, அதுதான் பிடிக்கும். அந்த அந்த மாதிரி ஃபெலோஷிப் தான் பிடிக்கும். சர்ச்சில் யார் பிடிக்கும்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து கலகலன்னு பேசணும். இது மாதிரி என்னடா வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைச்சிருவோம். அப்படி இன்னொரு ஃபெலோஷிப் இருக்குது. இது டேஞ்சர் இல்லைன்னு நம்ம நினைப்போம். பயங்கரமான டேஞ்சர். எப்போ பாருங்க ஒரே ஜபம், ஒரே தீர்க்க தரிசனம். நைட்டியை போட்டிருப்பாங்க, அந்த நைட்டிக்குள்ள செல்போன் கிடக்கு. அதுக்குள்ள ஒரு பாக்கெட் தச்சு உள்ள போட்டு 2 காதுல 2 இயர்போனை மாத்திட்டு எப்போ பார்த்தாலும் யாரும் கூப்பிட்டாலும் காதுல கேட்காது. அந்த ஜபம் பாட்டுக்கு அது ஓடிட்டு இருக்கும். அந்த ஜபத்தை கேட்கறது பிரச்சனை இல்லை. அதுவே என்னவா மாறிடக்கூடாதுன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் ஆண்டவருடைய பிள்ளைகளை. நமக்கு பசிக்குதா? பசிக்குதா இல்லையா? தண்ணி தாக எடுக்குதா? எடுக்குதா? எல்லாமே நமக்கு இருக்கும். அப்போ ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்ன பண்றான்னா, எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்க்கிறான். ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிஸ்டருடைய வாழ்க்கையிலே அவருடைய மேலான பொறுப்பு என்ன பொறுப்பு? அவங்களுக்கு கோயில கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பு என்ன பொறுப்புனா, அந்த குடும்பத்தை நடத்துற பொறுப்பு தான் அவங்களுடைய பொறுப்பு. வீட்டை அப்படி கிளீன் பண்றது, வீட்டுக்கு சமைச்சு போடுறது, வீட்டுல எல்லாம் பத்திரப்படுத்துறது, இது பெரிய பொறுப்பு. அகைன் அடிஷனலா அந்த ஜபம், அந்த உபவாசம், சத்தியத்தை கேட்கறது, இதெல்லாம் அடுத்த பார்ட். ஆனா இதுவே நமக்கு ஜபம்னே இருந்தா எதையுமே கவனிக்க முடியாம ஜபம்னு மட்டும் இருந்துச்சுன்னா, அப்ப அந்த குடும்பத்தை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்? அப்போ இப்படிப்பட்ட ஃபெலோஷிப்பை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? எப்ப பார்த்தாலும் எந்த கன்வென்ஷன் நடந்தாலும், நான் சொல்றேன், நீங்க கன்வென்ஷன் நடக்கிறதுக்கு போவேனான்னு சொல்லல, கண்டிப்பா போங்க. ஜெபம் நடக்கிறதுக்கு நீங்க போவேனான்னு சொல்லல, கண்டிப்பா போங்க. ஆனா அவள் கால்கள் வீட்டிலே தரித்திருப்பதே இல்லைன்றது மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்க போயிடக்கூடாது. அவங்க கூப்பிட்டா இங்க, இவங்க கூப்பிட்டா இங்க. அதுவும் இன்னொரு ரொம்ப கொடுமை என்னன்னா, 4 நாள் தங்கி உபவாச ஜெபம் வச்சிருக்காங்க, அங்க போறோம் அப்படின்னு. நீ உங்களுடைய மோட்டிவேஷன் கரெக்ட், நீங்க போலாம். ஆனா வீட்டுல உங்களை நம்பி இருக்கிறவங்க இல்ல ஆண்டவருடைய பிள்ளை.